வணக்கம் மக்களே, வெல்கம்ஸ் டு நிலாசோர் யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். இன்றைக்கி சப்பாத்திக்கு சன்னா மசாலா செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, பிரியாணி தாளிப்பில் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் 2, தேங்காய் சிறிதளவு, தக்காளி 2, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். சன்னா மசாலா செய்கிறதுக்காக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்தது வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம கூடவே தக்காளி சேர்த்துடலாம். அடுத்து நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மட்டும் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் குட்டீஸ்க்கு முந்திரி பருப்பு பிடிக்காது, அதனால் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கூடவே கசகசா கண்டிப்பாக சேர்த்துங்க. அப்போ தான் இந்த சன்னா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சோம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணி தாளிப்பு, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஆயிலே வணக்கிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு, நம்ம உன்னையும் மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிடலாம். அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற கடலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துடலாம். லைட்டாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். நல்லா இது கலந்து விட்டுட்டு நான் கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தலை. அதனால் இந்த மசாலா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு 2-3 கொதி வந்துடட்டும். ஃபைனலாக நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இந்த அளவுக்கு நம்ம திக்னஸாக வச்சுக்கலாம். நம்மளுடைய சன்னா மசாலா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு.